உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இப்ப பொறந்திருக்க 2025வது வருட புத்தாண்டு எல்லாருக்கும் என்ன விதமான பலன்களை எப்படியெல்லாம் கிரகங்கள் குடுக்குறது, கோச்சாரம் என்ன மாரிலாம் மாறியிருக்கு, சனி பயிற்சி எப்படி இருக்கு, ராகுகேது பயிற்சி வரைக்கும் இப்படி இருக்குன்ற வரைக்கும் நம்மலாம் பார்த்து முடிச்சுட்டோம். ஆனா இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாரியான பலாபலன்களை இந்த கோச்சார கிரகங்கள் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது? உங்க வாழ்க்கையில என்னென்ன மாரியான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம்? அப்படின்ற மாரியான வரிசையில ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான புத்தாண்டு பலன்கள பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். சொல்லும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு. நெறைய பேருக்கு விசா கிடைக்க போது. நெறைய பேர் ஃபாரின் போறீங்க. நிஜமாவே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் தான் இருக்கு. இப்ப அப்படியே வருவோம். நம்ம விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அ விசா நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்க போகிறது என்று பார்த்தோமேயானால், கண்டிப்பாக 5ஆம் இடம் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கனால நெறைய விருச்சிக ராசிக்கார அ விசா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓடியிருக்கலாம். அது ஓடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில. கண்டிப்பாக வந்து ஒண்ணா நீங்க ஒரு இடத்துல இருந்தா, குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கும். ட்ராவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்க போகுது. நெறைய பேருக்கு வந்து பணியிட மாற்றம் அப்படின்றது இருக்க போகுது. நெறைய பேருக்கு வந்து பணியில் உத்தரவு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்க போகுது. ஸோ, அதனால பெருசாலாம் ஒண்ணும் பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ, குருவோட நட்சத்திரமாக இருந்து, அதுவும் அவருடைய ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டோட வீட்ல தான் உட்கார்ந்திருக்கு. அதனால ஒண்ணும் கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. ஆ விசாக நட்சத்திரம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, ஒரே ஒண்ணுல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன கவனம் அப்டின்னா, அ சுத்தி இருக்கிறவங்களுடைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய உடல்நலத்தில் அக்கறம். நான் உங்களோட உடல்நிலைன்னு சொல்லல. சுத்தி இருக்கவங்களுடைய உடல்நிலையில் கவனம். சில தேவையில்லாத இழப்புகளை குடுப்பதற்கு சனி அங்க ரெடியா இருக்காரு. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கும்போது எல்லாமே டைம் நல்லா தான் இருக்கு. ஆனா ராகு உட்கார்ந்து என்ன பண்ணுவாருன்னா, பிரம்மாண்டமா ஏத்தி விட்டுருவாரு. ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆட்கள வந்து கொஞ்சம் பெரிய இடத்த வாங்கி அங்க வாடகை கட்ட வச்சு கொஞ்சம் அதில விரயம் பண்ணக்கூடிய காலகட்டத்த கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதில கவனமா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு 10க்கு 10 ரூம் போதுன்னா நம்ம அதிலேயே உட்காந்து பண்ணலாம். இல்ல என்ன கடைசியில முடிவு என்ன? கரெக்ட்டான விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணணும். கிளியர். அது 10க்கு 10 ரூம்ல இருந்தா என்ன? நம்ம வீட்டு ரூம்ல இருந்தா என்ன? தனியா உட்கார்ந்தா என்ன? இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் விசா நட்சத்திரக்காரங்க. இருந்தாலும் அவங்களே ட்ரிகர் பண்ற மாரி தான் வந்து ராகு வந்து வருவாரு. விசாகத்த பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கட்டில்ல படுக்க சொன்னாலும் படுத்துப்பாங்க, தரையில படுக்க சொன்னாலும் படுத்துப்பாங்க. என்ன கொஞ்சம் எல்லாம் பந்தாவா இருக்கணும், பெருசா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நான் மட்டும் வித்தியாசமா ட்ரெஸ் போடணும், எல்லாரும் என் ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லணும். அந்த மாரி சின்ன சின்ன என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆசைகள் தான் தவிர விசாகத்துக்கு மத்தபடி ஒண்ணும் பெருசாலாம் வந்து அடம் பிடிக்கிற கேரக்டர்லாம் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் ராகுவோடைய அமைப்பின் பொறுத்து இந்த தடவ அடம் பிடிக்கிற மாரியான சூழல கிரியேட் பண்ணி விட்டுறது. அது மத்தவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல குடுக்குற மாரியான சூழலா இருக்கும். ஆனா அதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா தேவையில்லாத இடத்துல பணம் குடுத்து, அதன் மூலமாக வேலைய பெற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இயல்பாவே உங்க அமைப்புக்கு வருவதற்கான நேரம் இருக்கு. அப்படி நீங்க பணம் குடுத்து வாங்குற மாரி சூழல் வந்தது அப்படின்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ராகு அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா ராகுனாலே மறைமுகமா வேலை பார்க்கறது தான். அப்ப அவரு அங்க கொஞ்சம் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்றது அர்த்தம். அதுல கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்லி இருக்க வேண்டாம். இருந்தாலும் ஒரு சகோதரியாக சொல்கிறேன். பணம் கையாடுதல் அப்படின்ற விஷயத்துல மட்டும் கவனம். அதே மாரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இந்த தவறு இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன். கொஞ்சம் ஏமாற்றி பெறுவர்களிடமிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நேரம் அவங்கலாம் தான் உங்க கண்ல படுவாங்க. நெறைய வந்து சாமி அடிக்கடி சொல்றேன்னு சொல்றவங்க, இல்ல நான் அத பண்ணி தரேன், இந்த பூஜைய பண்ணி தரேன், அத பண்ணி தரேன், இத பண்ணி தரேன், உங்களுக்கு அத கொண்டு வரேன், இத கொண்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு அத பண்ணி குடுத்து நான் கடவுள்ட்ட இருந்து டைரக்ட்டா வரவழைச்சு உங்களுக்கு பிரசாதத்த குடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக கூட இருக்கட்டும். நம்மளுக்கும் கடவுளுக்குமே டீடு போட்டுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம இடையில இடைத்தூதர்கள்லாம் இல்லையா? அந்த மாரியான அமைப்புல யோசிக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரங்க இந்த மாரியான அ சீட்டிங்ல இருந்து தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சீட்டிங் நடக்கும்னு சொன்னேன். இந்த குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சீட்டிங் இந்த ஆன்மீக ரூபத்திலேயே வரும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மத்தபடி வேற எதுவும் வேணாம். நீங்க போய் பாருங்க, நல்ல ஜோசியக்காரர பாருங்க, உங்கள நான் கைடன்ஸ் கேட்டுக்கோங்க, வெளில வந்துருங்க. அது கிளியர். இல்ல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அவர்கள் ஏதாவது பூஜை முறைகள்லாம் சொன்னாங்கன்னா, நீங்க இருந்து பண்றீங்களா? ஓகே. வெல் அண்ட் குட். ஆனா வந்து அந்த இதுக்கு போறேன், இதுக்கு போறேன், அதுக்கு நீங்க பணம் குடுங்க. இந்த இறை வழிபாட்டுக்கு பணம் குடுங்க. தேவைன்னா மட்டும் குடுங்க. இல்லாட்டி உங்க கையால நீங்க போய் அத பண்ணிட்டு வாங்க. அன்னதானத்துக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து பண்ணி கொண்டு போய் குடுத்தா தான் அது அன்னதானம். நீங்க போய் பணம் கட்டினாலும் அது அன்னதானம் இல்ல. அது வந்து குடுக்கறது. அதனால இந்த தடவ உங்க கையால் பண்ணி கொண்டு போய் நைவேத்தியத்த பண்ணி குடுத்தீர்களேயானால், உங்களுடைய வாழ்வு அப்படின்றது இனிக்கும். இன்னும் எஸ்பெஷலி தயிர் சாதம்லாம் வந்து கொண்டு போய் குடுக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக விருச்சிக நட்சத்திரத்தில இருக்க விசாக நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முகாந்திரங்கள் அப்படின்றது 100 மடங்கு இருக்கு. எங்க போய் குடுக்கணும் நானு?
எல்லாம் கொடுக்கறது ஓகே. எங்க கொடுக்கணும்? பிருத்திவிங்கா தேவி கோவில்ல கொண்டு போய் கொடுக்கணும். விருச்ச நட்சத்திரக்காரங்க, விருச்சக ராசிக்காரங்க மட்டும் இந்த வேலையை வந்து நீங்க பார்க்கணும். துலா ராசிக்காரர்களுக்குலாம் தேவையே இல்ல. நீங்க எங்க குடுத்தாலும் வாங்கிக்குவாரு. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, இருக்கிற 9 கோளும் உங்கள்ட்ட வந்து உட்கார்ந்திருக்கும்போது நாங்க என்ன கவலைப்படணும்? கவலையே பட வேணாம். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் கண்டிப்பாக பிருத்திவிங்கா தேவி வழிபாடோ, இல்ல இந்த உக்கிர தெய்வ வழிபாடோ, இல்ல வாராகி வழிபாடோ, இந்த மாரி தெய்வங்களுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.